வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி தேதி 29 மே 2024 வெனஸ்டே. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோட மந்த்லி எக்ஸ்பைரி டே. இப்போ கரண்ட் டைமு 11:07 ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி உள்ள சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, பேங்க் நிஃப்டி ஸ்பாட் ரன் ஆகிட்டுருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ கரண்ட் பேங்க் நிஃப்டி ரன்னிங் 48,640. இன்றைக்கி உள்ள சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு பார்ப்போம். இன்றைக்கி உள்ள ரெசிஸ்டன்ஸ் 48,776. இன்றைக்கி உள்ள சப்போர்ட் 48,470. இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா கேப் டவுன் ஓப்பனிங்கு. நேற்றுக்கு க்ளோசிங்லேருந்து இன்றைக்கி கேப் டவுன் ஓப்பனிங் கொடுத்து டவுன்ஃபாலில் தான் இருக்குது அப் டு நவ். நம்மளோட ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே இன்னும் வரல. இன்றைக்கி உள்ள சப்போர்ட்டுக்கும் இன்றைக்கி உள்ள ரெசிஸ்டன்ஸுக்கும் இன்பிட்வீனில் தான் இப்போ மார்க்கெட் கரண்ட் ரன்னிங் இருக்குது. 500 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது பேங்க் நிஃப்டியோட ஸ்டேட்டஸு. என்ட்ரி கொடுத்தேன். அபோவ் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து கேண்டில் ஃபார்மேஷன் ஆனனால, பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு டவுனில் வந்துருச்சு. நான் ஹோல்டு பண்ண காலை வந்து இந்த ட்ரெண்டு டவுனில் வரும்போது நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு எகெயின் நான் வந்து புட் சைடு என்ட்ரி கொடுத்தேன். ஏன்னா ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷனில். இன்றைக்கி உள்ள ட்ரேட் என்னங்கிறது பார்க்கலாம். இன்றைக்கி நான் எடுத்த ட்ரேடு 900 காலும் புட்டுலையும் தான் நான் எக்ஸிக்யூட் பண்ணேன். 165 குவான்டிட்டி பை பண்ணேன், 173. பட் ஆல்மோஸ்ட் இது 70 ரூபீஸ் எனக்கு லாஸ் கொடுத்துருச்சு. ஸோ அந்த லாஸை நான் புக் பண்ணிவிட்டு தென் எகெயின் டபுள் த குவான்டிட்டி புட் சைடு என்ட்ரி கொடுத்தேன். அது எனக்கு ப்ராஃபிட்டில் வந்தது. பை ப்ரைஸு 164 பை பண்ணி 201க்கு செல் பண்ணேன். தென் எகெயின் டவுன்ஃபால் கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் புட் சைடில் எகெயின் என்ட்ரி கொடுத்தேன். 251 பை பண்ணி 268 ரீஎன்ட்ரி எகெயின் புட் சைடு கொடுத்தேன். 10 ரூபீஸ் ப்ராஃபிட்டு. ஸோ ஓவரால் ட்ரேட் பார்த்திங்கன்னா 8 ட்ரேட் வருது. ஒரு ஆர்டர் ரிஜெக்டடு. இதோட ஓவரால் க்ளோசிங் ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா 5,439 ரூபீஸ் இன்றைக்கி ப்ராஃபிட்டில் புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டேன். இப்போ வரலும் எதுவும் ஓப்பன் பொசிஷன் எதுவும் நான் ஹோல்டு பண்ணலை. மார்னிங் எடுத்த ட்ரேடு காலில் எடுத்தது 11,496 ரூபீஸ் 75 பைஸ் லாஸ் கொடுத்தது. ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டுக்கு போகும்போது ஆஃப்டர் த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் புட் சைடு என்ட்ரி கொடுத்தேன். அது வந்து எனக்கு 16,935 ப்ராஃபிட் கொடுத்து, ஸோ ஓவரால் பாசிட்டிவ் 5,439 இன்றைக்கி எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ இன்றைக்கி ட்ரேடை நான் இதோட க்ளோஸ் பண்ணிடுறேன். ஏன்னா நேற்றுக்கு லாஸ் வேறு புக் பண்ணோம், இன்றைக்கி எக்ஸ்பைரி டே வேறு. மார்க்கெட்டோட வொலாட்டிலிட்டி மூவ்மெண்ட் ஜாஸ்தி இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி உள்ள ட்ரேடை இன்றைக்கி நான் புக் பண்ண ப்ராஃபிட் 5,439 க்ளோஸ் பண்ணிடுறேன்.